ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரு ரிவ்யூவில் வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏத்தரில் நம்ம ஒரு மாடல் வந்து வச்சுருக்கோம். அந்த ஏத்தரில் பார்த்தீங்கன்னா, ரிஸ்டா இசட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு பர்ச்சேஸ் பண்ணி. ஸோ இந்த இதில் என்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் வந்து நான் பார்த்தேன், அல்லது என்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது என்னோட முழுக்க முழுக்க என்னுடைய ஓன் ப்ராக்டிக்கலான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இது இருக்க போகுது. இந்த சமயத்தில் நம்ம பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு டிரைவிங் இது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப எனக்கு ப்ளஷர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்லா அழகா கொடுக்கும். இதில் எனக்கு எந்த விதமான ஒரு பற்றாக்குறை அப்படின்றதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் இருந்ததே இல்லை. கிட்டத்தட்ட டெய்லி கம்யூட் வந்து எனக்கு வந்து 80 கிலோமீட்டர்ஸ் வந்து டோட்டலி ரவுண்டு ட்ரிப் இருக்கும். சம்டைம்ஸ் அது 43 கூட இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பைபாஸில் கொஞ்சம் நம்ம இங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் மூவ் ஆகிறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் அது வந்து கொஞ்சம் கூடவும் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் எனக்கு வருது. டிரைவிங் ப்ளஷர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரிஸ்டா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஷர்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ஸை வந்து கொடுக்குது. இதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வந்து இப்போ ரேஞ்ச் பேனிக் அப்படின்ற விஷயம்லாம் நிறையா வந்து இருக்குது. பட் ரேஞ்ச் பேனிக் அப்படின்றது இது வரைக்கும் நான் அதில் உணர்ந்ததில்ல. பட் என்னென்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 90% சார்ஜ் போடுவேன். நான் வந்து ஒரு 90-15 அப்படின்ற ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ 90-15 ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய பேட்டரியோட அந்த ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பேசிக்காக வந்து பிளான் பண்ணக்கூடியது. ஸோ இந்த சமயத்தில் நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவாக நான் எடுத்தோன்னே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனது, எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் கீ. இந்த கீழ பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலி இங்கே இங்கே ஒரு பேனல் ஒன்று வரும். இந்த பேனல் கிட்டத்தட்ட வித்தின் 3 மந்த்ஸ் தான் ஆச்சு. இந்த 3 மந்த்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட அது கம்ப்ளீட்லி இதான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நான் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு ட்ராபேக்காக நான் இதில் வந்து பார்க்குறேன். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆன் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆட்டோ பிரைட்னஸ் கொடுத்தோம் அப்படின்னா, பேட்ரி சம்வாட் கொஞ்சம் அதிகமாக இழுக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் பேட்ரி சம்மந்தமான விஷயத்தில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம ட்ரைவ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2455 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகிருக்கு. அண்ட் கூடவே ஒவ்வொரு டைமும் நம்ம டெய்லி கம்யூட்ன்றதே கிட்டத்தட்ட நமக்கு வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும், 80 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜ் வீக்லி வந்து 4 to 5 டேஸ் வந்து நம்ம அந்த மாதிரி ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈக்குவலுக்கு இப்போது நேற்றுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிது. ரிஸ்டாவில் வந்து ஒரு அப்டேட் கிடச்சிது. அந்த அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நியர்லி ஈக்குவலியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ரன் ஆகுது. ஸோ அது வந்து நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக வந்து தெரியுது. ஸோ அந்த ஈக்குவல் ரன் ஆகும்போது நமக்கு சம்டைம்ஸ் நம்ம 4 வேஸில் நம்ம மூவ் ஆகிறப்போ அது ஆட்டோமேட்டிக்கலி அப் டு 55, 60 வரைக்குமே ரன் ஆகக்கூடிய அந்த விஷயமும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை வந்து கொடுக்குது. ஸோ அதனால் அதுவுமே வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்குறேன். அண்டு இன்னும் ஒரு சில பேனல் கேப்ஸ்லாம் எனக்கு இதில் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்தது. பேனல் கேப்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, இங்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு இங்கே எக்ஸாக்ட்லி ஒரு கேப் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங் வந்து ஏத்தர்ற இதில் இருந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங்கே இந்த இடத்துல இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு நல்ல கேப்பே வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேப் ஒரு பெரிய பிரச்சனை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்றது அவங்க என்ன தான் டைட் பேக்கிங் அப்படின்றது சொல்லியிருந்தாலும், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்றது ப்ராப்பராக இல்லை. நிறைய சமயத்தில் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்க நம்ம நிற்க வைக்கிறோம், 3 இயர்ஸ் ஓல்டாக நிற்க வைக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த இடத்த இங்கே பிடிக்கக்கூடியதுன்றது சம்டைம்ஸ் அவங்களுக்கு வராது. இன்கேஸ் ஒரு சில சமயம் இங்கே பிடிச்சாங்க அப்படின்னா, இந்த இடத்துல கை வந்து மாட்டுறதுக்கான ஒரு பிரச்சனை வந்து இதில் திருப்புறப்போ ஏதாவது சம்டைம்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து கை வந்து வைக்கிறதுக்கு இதே மாதிரி பிரச்சனை இருக்குது. இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா, என்கிட்ட ஒரு பெப் ஒன்று உண்டு. நம்ம பெப் ஸ்கூட்டி ஒன்று உண்டு. ஸ்கூட்டி பெப் உண்டு இல்லையா? அந்த பெப்லேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து. ஸோ இங்கே பெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு இங்கே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இங்கே ஆல்ரெடி ஈவன் தான் ஒரு சின்னதாக இருந்தாலும், இந்த மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா, பெப்லேயும் நான் இது பெருசாக இதில் வந்து சின்னதான ஒரு பிரச்சனை மட்டும் இதில் பெப்பில் பார்த்தேன். இதே விஷயன்றது என்கிட்ட இன்னொரு ஆக்டிவா உண்டு. அந்த ஆக்டிவாலேயும் இதே ஒரு பிரச்சனை இது பார்த்தேன். பட் இந்த ஆக்டிவா பெப்பை கம்பேர் பண்ணுறத விட, இந்த ஏத்தரில் ரொம்பவே அதிகமான கேப் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, ஒரு நியர்லி இட்ஸ் பிக் கேப். நம்ம கையே கிட்டத்தட்ட ஒரு 1/2 அப்படின்றது உள்ளேயே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது சைல்டு வைக்கிறப்போ நமக்கு ஒரு சேஃப்டி யூசஸை வந்து இது க்ரியேட் பண்ணுது அப்படின்றது. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த
ஹூக் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. பட் லேட்டர் இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் தன்னால் அதுவே இதாகிற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல. அண்ட் கூடவே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஆட்டோமேட்டிக்கலி வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது இது ஒரு ப்ராக்டிக்கலான பிரச்சனை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. ப்ராப்பராக நீட்டாக ஃபிக்ஸ்டாக ஃபினிஷ்டாக இருக்கும். இந்த கேப்புன்றது இட் இஸ் வெரி நார்மல். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஜரேட்டடாக இங்கே வந்து அடிஷ்னல்ஸாக ஒரு கேப் வந்துருக்கும். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே உள்ள தரை வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. எனக்கு வந்து கீழே உள்ள இதே அந்த பேனல் கேப்புக்குள்ளே அப்படியே தெரியுது. ஸோ இது ஒரு ட்ராபேக்காக நான் வந்து பார்த்தேன். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா இதனோட பேனல் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ஒரு ஈஸிலி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்ல ஒரு குவாலிட்டியான பேனல்ஸே வந்து ப்ரொவைட் பண்ணலை. ஸோ அது ஒரு மேஜரான ஒரு இஷ்யூ. சும்மா அழுத்துனீங்கனாலே அது வந்து வளையிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஹார்டு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஜஸ்ட் சின்ன ஒரு ப்ரெஸ்க்கே நமக்கு வந்து ஒரு இது வந்து தர்ற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு மேஜரான விஷயம்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த ரப்பர் நம்ம கிளாஸ் இருக்கு இல்லையா, மிரரில் இருக்கக்கூடிய அந்த ரப்பர் ஹூக் அப்படின்றது எதுக்காக ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதே வந்து தெரியப்படலை. ஈவன் தோ அப்படி இருந்தாலுமே அது ப்ராப்பராக ஃபினிஷும் ஆகலை. ஒரு சில நம்ம பெப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெப்பு ஆக்டிவெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேனல் வந்து உள்ளே வந்து ஹூக் ஆகி நமக்கு எக்ஸ்ட்ரா மற்றதெல்லாம் வெளியே இருக்கும். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஒரு கிளியர் ஃபினிஷ் அப்படின்றது சுத்தமாக இருக்கவே இருக்காது. அது ஒரு டைரக்ஷனில் இருக்கும், இது ஒரு டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இது ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளமாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு கம்ப்ளீட் ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருந்தால் எனக்கு இன்னும் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே ஹோலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப்பும் ஃபிட் ஆகவே இல்லை. சும்மா ஏதோ ரேண்டமாக ஓயிலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், தயாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா தயாரித்த மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்விட்சஸ்மே வெரி 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 தின்னான சின்ன ஒரு நார்மலாக குழந்தைங்க விளையாடுற அந்த பிளாஸ்டிக்ஸ் மாதிரியான ஒரு விஷயமா தான் அது இருந்துகிட்ருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கம்ப்ளீட்லி வந்து ஒரு ரொம்ப அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். திக்னஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தின்னாக தான் அதை வந்து ஃப்ரேம் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா ஃபீல் ஆச்சு. இப்போ இது ஜஸ்ட்டு சும்மா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரப்பர் மாதிரி தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரப்பர் மாதிரி இட் இஸ் அ பிளாஸ்டிக். பட் ஆனால் வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படி இருக்குது. பட் இது எப்போ உடையும் என்ன அப்படின்றதெல்லாம் தெரில. இதெல்லாம் கூட ஹார்டாக போனது கிட்டத்தட்ட நியர்லி வந்து 1.9 lakhs வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த பைக் வந்து சேல் ஆகுது. அதுவும் இன்னும் நம்ம பல்ராமபுரம் அங்கெல்லாம் நெய்யாற்றுங்கிற ஷோரூம்லாம் எடுக்கிறப்போ 197 வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் வர்றப்போ இதுக்கான ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல்ஸ் மட்டும் லாஸ்ட்டாக எனக்கு ஒரு தோணுது. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் இதெல்லாம் தெரியல. கூடவே இன்னொரு விஷயம், இது ஃபுட் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக சூப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதில் வந்து உள்ளே வந்து ஒரு ரப்பர் ஃபினிஷ் வந்து இருக்கும். ரப்பர் ஃபினிஷ் இருக்கிறதுனால இப்போ இந்த ஃப்ரேம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ரப்பர் ஃபினிஷ். இந்த ரப்பர் ஃபினிஷ் வந்து நமக்கு வந்து இது இருக்கிறதுனால நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ரிப்பு வந்து கொடுக்குது. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த விஷயம்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னொன்று இதில் வந்து துருப்பிடிக்கிற மாதிரியான இந்த ஹோல்லலாம் துருப்பிடிக்கிற மாதிரியான இது நடந்தது. ஸோ அதன் பிறகு நான் வந்து பிளாக் பெயிண்ட் மட்டும் லைட்டாக வந்து ஸ்ப்ரே மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மற்றபடி இது வந்து நல்லா நீட்டாகவும் எனக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தது. மற்றபடி எல்லாமே ஓகே. அண்ட் இன்னொன்று உங்கள் உள்ள வந்து பேட்ரி லோவர் பேக் அந்த இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். லோவர் பேக் கேஸ் வந்து அப்படியே உள்ளே வந்து விசிபிள் ஆகுது. ஸோ இது டைரெக்டாக இது ஏதாவது இம்பேக்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதை ஒரு கம்ப்ளீட் க்ளோஜரோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அடிஷ்னல்ஸாக அந்த இடத்துல பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் மேக்னெட்டிக் சம்மந்தமான இதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் உள்ள அந்த அலுமினியம் சம்மந்தமான இது எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு நீட்டாக ஒரு விஷயம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி டிரைவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. மற்றபடி எனக்கு பெரிய வேறு இஷ்யூஸ்லாம் ஒன்றுமே இல்லை. பட்டு இவ்வளோ இது போடுறோம். பட் அதுக்கான விஷயம் இருந்திருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு கன்சர்ன் மட்டும்தான் இருக்குது. அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணுறாங்க. பட் இங்கே பாருங்கள், இதெல்லாம் எடுக்காமல் ப்ராப்பராக கம் வந்து பின் பண்ணுறாங்க. கம் வச்சு பின் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அதை ஒட்டுறதே இல்லை. அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பராக வச்சு பண்ணணும் அப்படின்றது பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் கூடவே இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேனல் கேப் இருக்கும். மிரர் இருக்கும். ஐ மீன் பேக் இதுக்கும் பார்த்தீங்கன்னா மிரர் இருக்கும். உங்களுக்கு பேனல் கேப் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது ஒரு மேஜர் ப்ராப்ளம்.
இன்னொரு முக்கியமான விஷயம் பேட்டரி சைடில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். பேட்டரியில் வந்து பேட்டரியில் அந்த சார்ஜிங் கேஸ் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜிங் கேஸில் பேக் சைடில் ஒரு நாப், ஐ மீன் இட் இஸ் ஒரு ஒரு பிளேசிங் ஹோல்டர் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஹோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்ஸ் வந்து பிரிச்சாலே பிஞ்சு பிஞ்சு வருது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 பட்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ பிளேசிங்க்கு வந்து ப்ராப்பராக இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இப்போதைக்கு இருக்குது. இதை எங்கே போய் நான் தேடுவேன்னு தெரியல. அந்தளவுக்கு இதை போய் வாங்குறதுக்கான விஷயமும் இருக்காதுல்ல. ஸோ இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக ஒரு விஷயம் வந்து இருக்குது. மற்றபடி ட்ரைவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. லாக் போட்டிங்கன்னா ஈஸியாக லாக் ஆகிடும். அதான் ஜஸ்ட்டு இப்போ ஒரு கொடுத்தேன், உடனே லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா இதை வந்து எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ்ஸ் வந்து இதில் உண்டு. மற்றபடி வெரி வெரி நீட்டு, ப்ளஷராக இருக்குது ஓட்டுறதுக்கு. நீட்டை நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு வெஹிக்கிள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.